நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இது லைவ்ல கொடுக்குற இன்ட்ரோ வச்சே. ஜெய் சுல்தான், வெல்கம் டு ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ். இது சார் கொடுக்குற இன்ட்ரோ வச்சே. சரி, ஓகே. கிராண்ட் மாஸ் மேஜிக் பிக்கிள் வழங்கும் ஃபேட்மேன்ஸ் பிக் பாஸ் ஃபேர்வெல் பார்ட்டி. உங்க எல்லாரையும் ஒரு பெரிய கரம் குப்பி வெல்கம் பண்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்வதி ரசிகர்களே, கம்ருதீன் ரசிகர்களே, கானா வினோத் ரசிகர்களே, ஃபேட்மேன் ரவீந்திரன் ரசிகர்களே, நான் வந்து ரிவ்யூவில் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் மட்டும் இல்லை, என் கூட வந்து இன்னொரு கோ ஆங்கரும் இருக்காங்க. ஏதாவது கெஸ்ட் இருக்கா? கோ ஆங்கரில் அவங்க இன்னும் சொல்லப்போனால் பயங்கரமான சீனியரு. நான்லாம் இப்படி பார்த்த ஒரு ஆங்கர், அந்த மாதிரி ஒரு ஆங்கர் இருக்காங்க. எனி கெஸ்ட்? ஓகே, க்ளூ தரட்டுமா? அவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலம். அவங்க வந்து பிக் பாஸும் வந்திருக்காங்க. அண்ட் த ஃபைனல் க்ளூ, சின்னத்திரையின் நயன்தாரா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சீசன்ல உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு? சீசன் நான் பார்க்கல. யாருக்கிட்ட? என் புருஷன் சொல்லி அனுப்பிச்சான், இது இருக்குல்ல, இது அதை மட்டும் மூட்டுவான்னு. சரி, இந்த சீசன் கண்டஸ்டன்ட் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சீரியஸா யாரையுமே தெரியாதாங்க. பார்க்கவே இல்ல. பார்வதின்னு யாரோ பேசிக்கிறாங்க. ஐயா, who is the girl? தெரியாது உங்களுக்கு? சத்தியமா தெரியாது. வாட்டர் மெலன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் உங்களுக்கு தெரியாது? தம்பி, அந்த ஆளை பத்தி பேசாத. தெரிஞ்சிருக்கு. சோழடா தம்பி, என் பக்கத்துல வந்து நின்று நான் தான் கதாநாயகன், நீ தான் கதாநாயகி, எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே ஒரு தேப்பு என்னைய பார்த்து சொல்றான், மாப்பிள்ள வேற கதாநாயகி பாருன்னு. நல்லதாங்க இருந்திருக்கும் அது தம்பி, அதுக்கே ஆடியன்ஸ் ஒத்துக்கலடா. ஒத்துக்கலையா? என்னையெல்லாம் ஆயா கேரக்டருக்கு ரேஞ்சுக்கு போயிட்டாங்கடா. அக்கா, நீங்க நான் திருப்பி சொல்றேன், நீங்க சின்னத்திரை நயன்தாரா இல்ல, அவங்க தான் வெள்ளித்திரையின் நிஷா. மேடம், இவன் தான் மேடம் சொல்றான். எனக்கு வர பேர் ஒத்துக்கிறீங்க? இல்ல மேடம் ஃப்ரம் கொளத்தூர் ஷீஸ். மேடம் ஒத்துக்காதீங்க. அவன் அதாவது எனக்கு வர்ற 1-2 வாய்ப்பையும் கெடுத்து விட்டுருவான் அவன். அதெல்லாம் நம்பாதீங்க. சோ அதனால எல்லா சீசன்லயுமே எல்லாரையுமே பிடிக்கும் தாங்க. இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய வாங்கியிருக்கேன். ரவீந்தர் சார் பத்தி சொல்லுங்க. ரவீந்தர் சார் அவரோட ரிவ்யூல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். நீங்க போன சீசன் அப்ப ரிவ்யூ பண்ணது என்னவே அவர் ரிவ்யூ பண்ணிருக்காரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க. என்னமா நான் வந்து பார்க்காத மாதிரி அப்படிலாம் கிடையாது. சோ ரவீந்திரன் சாரை பத்தி சொல்லணும் ஒரே வரியில அப்படின்னா, ஏன் இவ்வளவு பேர் அவரை ரசிக்கிறாங்க, என்னதான் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் கூட நம்ம ஏன் அவர்கிட்ட உட்காந்து பேசுறோம், அவரை நேரடியா பாக்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அநாகரிகமான ரிவ்யூ இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்களோ அதை டைரக்டா அவங்க மனசு கோணாம நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. மேபி மனசு கோணி இருந்தாலும் கூட திரும்ப பேசும்போது அந்த சிரிச்ச முகத்தோட அவர் அதை அழகா கடந்து போற விஷயம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால ஏன் இந்த ரிவ்யூக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவருடைய ரிவ்யூக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமையானா ஒளியும் பாக்குற மாதிரி பிக் பாஸ் வந்தாலே ரவீந்திரன் சாருடைய இந்த ரிவ்யூ பார்த்தே ஆகணும். டைரக்டா உட்கார்ந்து அவர் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றத கண்டிப்பா மக்கள் மிஸ் பண்ணுவாங்க. அதனால ஏன் சார் அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ், நோஸ் டு நோஸ் பார்த்து நான் கேட்கணும். ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம் உங்க எல்லாரோட ஃபேவரட் யாரு? Let's welcome Fatman Ravindran sir. Fatman இவ எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசுமானே. கிட்ட வந்து போட வேணா ரொம்ப சீனு, கத்தி போல பேசுறது அண்ணதானே. ஊருக்குள்ள கோழையாடி சண்டையெல்லாம் அட்ராசிட்டி, அண்ணன் வச்சு செய்யும் போது பத்திக்கதான் பேசிட்டு, நயத்துக்கு நேர்மையான குரல் கொடுப்பான், நம்பி வந்தா எல்லாரையும் தூக்கி விடுவான். என்னைக்குமே பேச்சையில் நெகட்டிவிட்டி, இவனுங்க வீட்டு பிள்ளை, அவன் லவ் யூ ஃபேமிலி. ஃபேட்மேன் இவ எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசுமானே. கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாமா? இவ்ளோ எக்ஸைட்மெண்ட், இது எல்லாமே உங்க மேல வச்சிருக்க லவ் சார். இங்க வரும்போது பயங்கரமா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க சார். அதுல ஒருத்தர்லாம் உங்களை பிடிச்சி அதை எப்படி நீங்க ரிவ்யூ பண்ணாம போவீங்கன்னு இன்னைக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க வாங்க சார், ஸ்டேஜுக்கு மாட்டீங்க இன்னைக்கு. அவர் தான் இவ்வளவு பேர் நிறைய பேரை வச்சு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து அவரை வச்சு செய்ய போறோம். எப்படி நீங்க ரிவ்யூ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடை கூப்பிட்டுறலாம்.
சார் நான் வாழ்க்கையில எப்ப தெரியுமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்? நான் படிக்கும் போதோ கல்யாணம் பண்ணும்போதோ குழந்தை பிறகு அதெல்லாம் சந்தோஷப்படல சார். பெஸ்ட் ஆங்கர் அவார்டு வாங்கினேன், அப்ப கூட சந்தோஷப்படல. அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க எப்ப பிக் பாஸ் போறீங்க? அப்பாடா மறந்துட்டாங்கடா. ஏன்னா சார் 4 லட்சம் சப்ஸ்கிரைபோட பிக் பாஸ்க்குள்ள போனேன். வெளியில வரும்போது 1000 சப்ஸ்கிரைபோட வந்தேன். 2 ஆர்மியோட உள்ள போனேன். 22,000 எனிமியோட வெளியில வந்தேன். ஏன்டா துப்புறீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த அம்மா கேட்ட ஒத்த வார்த்தையில என் மனசு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுடா தம்பி. ஸோ ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது நான் ரொம்ப நன்றியோட, ஏன்னா சாரை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பவுமே மனசார எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு மனிதர். ரிவ்யூவர் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா குறைகளை மட்டுமே சொல்லுவாங்க. தம்பி கூட என்ன ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ நான் தம்பிக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், டே உண்மையிலே ஒரு ரிவ்யூ பார்த்து நான் ரொம்ப சிரிச்சேன்டா, ரொம்ப நேரம் சிரிச்சேன்டா அப்படின்னு. அவ்வளோ அழகாக ரிவ்யூ பண்ணியிருந்தான். யார் மனசையும் புண்படுத்தாம அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகா பேசக்கூடிய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில சாரை எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும்டா தம்பி. அதனால நோட் தி பாயிண்ட் சீசன் 4 தவிர எல்லாத்தையும் பேசுறோம் சார். கேள்விகளை நாங்க தொடுக்க ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும், அந்த நடுக்கத்தோடய ஆரம்பிக்கிறேன். ஸோ பிக் பாஸோட ஓஜி ரிவ்யூவர், இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவரும் நீங்க தான். ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடி நிறைய ஒரு சொசைட்டி சார்ந்த ஏதாவது விஷயங்களுக்கு வந்து அது சம்மந்தமான கருத்துக்கள் வந்து பல யூடியூப் சேனலில் வந்து பேட்டிகளாக போயிட்டு இருந்தது. அது மெயின் அதுக்கான டிபேட்டு, அதுக்கான இன்டர்வியூவாக போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பாயிண்டில் சீசன் 2 எண்டில் வந்து மல்டிபிள் சேனலில் இந்த மாதிரி இப்படி ஒரு ஈவெண்ட், இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது, இதை பற்றினவங்களை கருத்து என்னன்றதை ஒரு தடவை விளையாட்டாக அந்த ஷோவில் அந்த ஷோட எண்டில் ஆங்கர் கேட்டார். அந்த சும்மா ஒரு விளையாட்டாக பேசினது வந்து அது வைரலாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேனலில் அப்படி அது கிளிக் ஆனோன்னா திருப்பி அடுத்த சேனலில் அதே மாதிரியான ஒரு மேட்டரை திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் திருப்பி நமக்கு என்ன தோணுதோ அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தோன்னே அது கிளிக் ஆக ஆரம்பிச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து எப்படின்னா ஒரு வீடு, பல முகங்கள், பலவிதமான வாழ்க்கை முறையை வாழ்ந்த மனிதர்கள், இயந்திர உலகமே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே இருந்து மனிதர்களோட எப்படி மனிதர்களாக வாழ்கிறாங்கன்றது தான் இந்த ஷோட அடிப்படை தேவை. உள்ளே போகிற ஒவ்வொருத்தனும் நான் உள்ளே போய் என்னையை தேர்றேன், அதை தேர்றேன், இதை தேர்றேன், எதையோ ஒன்று சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி, ஆனால் உள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ளே போக ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சனம், அதாவது உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்ததுன்னா இந்த விளையாட்டை விமர்சனம் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் ஒன்றே ஒன்று தான். இது ஒரு விளையாட்டு. இந்த விமர்சனம் வந்து இவங்க இந்த செயலை ஏன் செய்கிறாங்க, இந்த செயலோட பின்னோக்கம் என்ன, இந்த விளையாட்டை புரிஞ்சு விளையாடுறாங்களா இல்லை புரியாமல் விளையாடுறாங்களா, இல்லை இதற்கு பின்னாடி